மாதவிடாய் சுழற்சியின் அண்டசெல் விடுபடு நிலை 3வது ஸ்டேஜ். இது ஃபஸ்ட்டு 2 போன வீடியோவில் பார்த்துட்டோம். மாதவிடாய் சுழற்சியின் மைய காலகட்டம், அதாவது 14வது நாளில் லுட்டனைசிங் ஹார்மோனும் ஃபாலிகுலாஸும் ரொம்ப பீக் லெவல், அதாவது ஹையாகிடும். இப்போ ஹையாகிடுறதுனால லுட்டனைசிங் லுட்டனைசிங் அதிகமாக லுட்டனைசிங் எடிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. இதனால் இந்த முதிர்ந்த கிராஃபியன் நுண்பை செல்கள் உடைந்து 2ஆம் நிலை அண்ட செல்லை வயிற்றுக்குள்ளேயே தள்ளி விட்டுரும், வெளியேற்றி விட்டுரும். இந்நிகழ்ச்சி அண்டம் விடுபடுதல். அதாவது இந்த இருக்கு இல்லையா, 14வது முதல் இதெல்லாம் நுண்பை செல் நிலை சொல்லுவாங்க. 14வது நாளில் என்ன செய்யும், கிராஃபியன் நுண்பை செல் வெளில 2ஆம் நிலை அண்ட செல்லை வயிற்றுக்குழியில் வெளில அனுப்பிடும். இதுதான் அண்ட செல் விடுபடும் நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நுண்பை செல்கள் நிலைந்து அதுக்கு முதிர்ந்த நுண்பை செல்களாக மாறுது, அண்டம் வெளியில் வந்துடுச்சு. இது 14வது நாள் நடைபெறும். அப்போ என்ன ஹார்மோன், லுட்டனைசிங் ஹார்மோன் தான் எழுச்சின்னு சொல்லுவாங்க. லுட்டனைசிங் ஹார்மோன் அதிகமாக அளவில் வெளில விடுபடுறதுனால அண்டம் விடுபடுது. அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்கா லுட்டியல் நிலைன்னு சொல்லுவாங்க. லுட்டியல் நிலைங்கிற அப்போ அண்டம் வெளிப்பட்டுடுச்சு. அப்போ இந்த கிராஃபியன் பாலிக்கல் என்னவா மாறும் அப்படின்னாக்கா, கிராஃபியன் பாலிக்கல் இடைக்கால நாளமில்லையாக, அதாவது அந்த அண்டம் இருந்த இடம் தான் கிராஃபியன் பாலிக்கல்னு சொல்லுவாங்க, நுண்பைன்னு சொல்லுவாங்க. அது நாளமில்லா சுரப்பியாக மாறி கார்பஸ் லூட்டியமாக மாறும். அது இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன செய்யணும்னா ப்ரொஜெஸ்ட்ரான் என்ற ஹார்மோனை சுரந்து அதாவது கர்ப்பப்பையை பராமரிக்கிறது. கருவுறுதல் நிகழ்ந்துடுச்சுன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான், அந்த கார்பஸ் லூட்டியம் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் என்ன செய்யும், கருமுட்டை பதிவதற்கான இடத்தை உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் கருப்பப்பையுடைய உட்சுவரும் என்ன செய்யும், கருப்பப்பையுடைய உட்சுவரும் நியூட்ரிட்டிஸ் ஃபுட்டை உருவாக்கி குழந்தைக்கு வேண்டியது கொடுக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் என்ற ஹார்மோன் இது ஒரு இரத்த நாள படுக்கை மாதிரி போட்டு குழந்தையே படுக்க வச்சுக்கிறதுக்கு தயாராகும். இப்போ உட்சுவர் ஊட்டச்சத்து நிறைந்த திரவத்தை கர்ப்பப்பையின் வளரும் கருவிற்கு சிறிதளவு உற்பத்தி செய்கிறது. இதனால தான் இது சுரப்பு நிலைன்னு சொல்கிறாங்க. அப்போ கர்ப்ப காலத்தின் மாதவிடாய் சுழற்சி அனைத்து நிகழ்வுகளும் விருப்பப்பட்ட மாதவிடாய் நிலை. ஒரு கால் கருவுறுதல் நிகழாவிட்டால் இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன ஆகும்னா, அதாவது அண்டம் இருந்த இடம் கார்பஸ் சல்பிகனாக மாறி ஒரு திசுவாக மாறி மறைஞ்சிடும். அடுத்த மாதவிடாய் சுழற்சிக்கு வேலையாக ஆரம்பிச்சிடும். இதான் மாதவிடாய் சுழற்சி. படிச்சிருங்க, முக்கியமான